ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மோமிஸ் லவ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பன்னீர் ஒயிட் கிரேவி பண்ண போகிறோம். இதுக்கு நம்ம மெயினாக யூஸ் பண்ண போகிறது ஒரு காய்கறி சொரக்காய். இதை வச்சு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? இப்போ இதுக்கு வந்து ஒரு கப்பு சொரக்காய், இன்னொரு கப்பு வந்து குடமிளகா, அப்புறம் பன்னீர், தேவையான அளவு உப்பு, மிளகுத்தூள், தயிர், அப்புறம் கிராம்பு, ஏலக்காய், பச்சை மிளகா உங்கள் காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு, கொஞ்சமாக ஆல்மண்ட்ஸ் அண்ட் கொஞ்சமாக கேஷ்யூ, கொத்தமல்லி, கசூரி மேத்தி. இப்போ நம்ம இதை அந்த ஒயிட் கிரேவிக்கு பேஸ் வேணும் இல்லையா, அதுதான் நம்ம இப்போ ரெடி பண்ண போகிறோம். ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ நம்ம வச்சுருக்கிற ஒரு 2 ஏலக்காய், 4 கிராம்பு, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆல்மண்ட்ஸ், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கேஷ்யூஸ், அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு பாதி குடமிளகாய் சேர்த்துக்கலாம். அடுத்து நம்ம தோல் எடுத்து இந்த மாதிரி க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கிற சொரக்காய். நான் வந்து ஒரு பாதி சொரக்காய் எடுத்திருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் சொரக்காயில் பாதி எடுத்திருக்கேன். இது லைட்டாக கலந்து விட்டுட்டு நம்ம இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆனியன் அப்புறம் தக்காளி அந்த மாதிரி எதுவும் யூஸ் பண்ணி நம்ம இந்த கிரேவி பண்ணல. இந்த மெயினாக இந்த சொரக்காய் அப்புறம் இந்த கொஞ்சம் நட்ஸு குடமிளகாய் வச்சு தான் பண்ண போகிறோம். ஸோ நல்ல ஒரு ரிச்சான ஒயிட் கிரேவி உங்களுக்கு கிடைக்கும். சப்பாத்தி, நான், பராத்தா இந்த மாதிரி எதுக்குனாலுமே நல்லாயிருக்கும். ஈவன் நம்ம ஜீரா ரைஸ் மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி பிளெயின் ரைஸ்க்குமே வந்து சூப்பராக இருக்கும் இந்த கிரேவி. இப்போ நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அது ஒரு 5 to 6 மினிட்ஸ் இது நல்லா வேகட்டும். அதுக்குள்ளே நம்ம பன்னீர் வந்து மேரினேட் பண்ணி அதையும் நம்ம ரெடி பண்ணி வச்சிடலாம். பன்னீர் வந்து நம்ம ஒரு 1/2 கப் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். இதுக்கு ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் தயிர், அப்புறம் 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், உப்பு தேவையான அளவு கொஞ்சமாக. நம்ம ஏற்கனவே அதுக்கும் சேர்க்குறோம், இதுக்கும் சேர்க்குறோம். கடைசியில் டேஸ்ட் பார்த்துட்டு அப்பவும் வேணுனாலும் சேர்த்துக்கலாம். ஸோ இதில் நான் சொன்ன மாதிரி ஒயிட் கிரேவி வந்து பார்த்திங்கன்னா மிளகுத்தூள் போடுறதுக்கு மெயின் காரணம் அதுதான், அந்த கலர் சேஞ்ச் ஆகாமல் இருக்கணும் அப்படின்ட்டு. அடுத்து வந்து கசூரி மேத்தி, இது ஒரு டீஸ்பூன் நல்லா கையில் நுணுக்கி சேர்த்துக்கோங்க. அப்புறம் கொஞ்சமாக ஆயில் போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ் இதை அப்படியே மேரினேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை நம்ம லைட்டாக பேன் டாஸ் பண்ணுற மாதிரி பண்ணிட போகிறோம். ஸோ இந்த கிரேவி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஹெல்தி. ஏன்னா நம்ம எப்போவுமே பண்ணுற கிரேவி வந்து நல்லா ரிச்சாக திக்காக வரணும் அப்படின்னா நம்ம நிறைய ஃபேட் உள்ள ஐட்டமாக யூஸ் பண்ணுவோம். பட் இதில் வந்து நம்ம அந்த ஃபேட்டை கரைக்கிற மாதிரியான ஒரு காய்கறி சொரக்காய். நிறைய பேருக்கு இந்த சொரக்காய் பிடிக்காது. பட் இந்த கிரேவியில் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா இதில் வந்து அந்த காய் இருக்குன்றதும் தெரியாது. அதே சமயம் நம்மளுக்கு வாய்க்கு ருசியாக சாப்பிட்ற ஐட்டமும் ஹெல்த்தியாக செஞ்சு சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு பேனில் திரும்ப கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற பன்னீர் எல்லாத்தையும் அதில் போட்டு அப்படியே நம்ம 4 பக்கமும் அப்படியே டாஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணால் நீங்கள் அவன்லேயும் வச்சுக்கலாம். ஒரு 350 டிகிரி ஃபாரன்ஹைட்டில் ஒரு 5-10 மினிட்ஸ் வச்சோம் அப்படின்னா அது அப்படியே ஆகும். உங்களுக்கு நல்லா டாஸ் ஆன மாதிரி இருக்கும். எவ்ரி 2 மினிட்ஸ் அதோட டைரக்ஷன் அப்படியே திருப்பி விட்டுக்கோங்க. ஸோ நம்மளுக்கு ஈக்குவலாக எல்லா பக்கமும் வெந்து வந்துடும். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம தண்ணியில் வேக வச்சுருந்தோம்ல இந்த சொரக்காய், குடமிளகாய், நட்ஸ் எல்லாத்தையும் அதெல்லாம் கொஞ்சம் ஆற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு இதை வந்து நம்ம நல்லா ஃபைனாக அரைக்கணும். எவ்வளோ ஃபைனாக அரைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நம்ம கிரேவி வந்து நல்லா ஸ்மூத் அண்ட் சில்கியாக இருக்கும். வேக வைக்கிற போது தண்ணி இருந்துச்சுன்னா அதையும் சேர்த்தே நீங்கள் அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ நம்மளுக்கு நல்ல கிரேவிக்கான அந்த பேஸ் ரெடி ஆகிடுச்சு. ஸோ யூஸ்வலாக நம்ம வந்து இந்த கன்சிஸ்டன்சி வரணுன்னா நிறைய நம்ம க்ரீம் அந்த மாதிரி சேர்ப்போம். பட் இதில் க்ரீம்லாம் எதுவுமே கிடையாது. ஆனால் உங்களுக்கு அந்த டெக்ஸ்சர் அந்த டேஸ்ட்டுமே சிமிலராகவே உங்களுக்கு வந்துடும். இப்போது நம்ம டாஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த பன்னீர், அதை ஒரு பேனில் போட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த ஒயிட் கிரேவி பேஸ் அதையுமே சேர்த்துக்கலாம். ஸோ நீங்கள் சொன்னால் மட்டும் தான் தெரியும் இதில் ஒரு காய்கறி தான் பேஸு அப்படின்றது. சொல்லனா அது கூட தெரியாது. ஏதோ ஒரு ஒயிட் கிரேவி நம்ம சாப்பிட்ற ஃபீல் மட்டும்தான் இருக்கும். ஸோ இன்னும் இந்த கிரேவி வாசனையாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் ஆயிலில் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் வதக்கிக்கிட்டு நீங்கள் சேர்த்துக்கலாம். அதுவுமே இன்னும் நல்லாயிருக்கும். அது வேண்டானாலுமே இது நல்லாவே இருக்கும். ஸோ நான் வந்து பச்சை மிளகா பேஸ்ட்டு தான் சேர்க்குறேன்றதுனால நான் இப்போ சேர்த்துக்கிறேன். இல்லைனா நம்ம தண்ணியில் கொதிக்க வைக்கிறோம் இல்லையா, அப்போ கூட நீங்கள் வந்து முழுசாக இருக்கிற பச்சை மிளகாவை போட்டு கொதிக்க வச்சு நீங்கள் ஒன்றா கூட அரைச்சிக்கலாம்.
ஸோ இந்த கிரேவியில் காரமும் இருக்கும், அந்த ரிச்னஸ் அந்த க்ரீமி அந்த இதுவும் இருக்கும். நல்ல ஒரு மைல்டான ஒரு ஃப்ளேவரில் இருக்கும். இப்போ நான் கடைசியில் உப்பு டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், கொஞ்சம் குறைவாக இருந்ததுனால நான் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். ஸோ ஆல்மோஸ்ட் நம்மளோட ஒயிட் கிரேவி வித் பன்னீர் வந்து ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக நம்ம கொத்தமல்லி தூவி ஒரு மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட ஒயிட் கிரேவி பன்னீர் ஒயிட் கிரேவி அது வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் ரெசிபி நீங்கள் உங்கள் வீட்டில் சொரக்காவும் பன்னீரும் இருந்துச்சுன்னா இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் வந்து எப்படி பிடிச்சிது அப்படின்ட்டு. மாமிஸ் லவ் கிச்சனோட எப்போதுமே இணைஞ்சே இருங்க. மாமிஸ் லவ் கிச்சனை நீங்கள் இன்ஸ்டாலும் ஃபேஸ்புக்கில் கூட ஃபாலோ பண்ணலாம். இதே மாதிரி நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.